வணக்கம் நண்பர்களே, எபிசோட் நம்பர் 7 ஃபைனல் எபிசோட கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஹீரோ இப்போ உடம்பெல்லாம் காயத்தோட இந்த கோட்டகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்திலேயே அவனோட துணிச்சலை கைவிடாம இங்க இருக்கிறவங்கள பார்த்து, இதோ பாருங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. பழி கொடுக்க வச்சிருக்கிற அந்த குழந்தைகளை உயிரோட என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரையுமே நான் காப்பாத்துறேன். இது எல்லாத்தையுமே அந்த தலைவி தான் பண்ணா. தலைவியோட கட்டாயத்தின் பேர்ல தான் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவும் திரும்பவும் இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, நீங்க எல்லாம் திருந்துட்டீங்க அப்படின்னு நம்ம கேஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணிவிட்டு உங்க எல்லாருமே நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் நல்ல விதமா தான் பேசுறான். ஆனா இங்க இருக்கிற முட்டாள் கூட்டங்களுக்கு அது எதுவுமே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்படி பேச பேச இவனுக்கு கோபம் வேற வருது. அப்படி இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு நல்ல கோபம் வரவும் ஹீரோ பேசுறத கேட்க பிடிக்காம ஹீரோ அப்படியே எட்டி ஒண்ணு விடுறான். ஹீரோ அப்படியே கீழே போய் விழுகிறான். விழுந்த இடத்துல கூர்மையான கல்லு ஒண்ணு இருக்குது. அந்த கல்லை எடுத்து தன்னை கட்டி இருக்கிற கயிறை அறுத்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா இவன் அறுத்து தப்பிக்கிற வரைக்கும் இவனுக்கு டைம் வேணும்ல, அதனால பேசினதே திரும்ப திரும்ப இவங்க கிட்ட வேற வேற டோன்ல எல்லாம் பேசுறான். ஹீரோ அகைன் இதே பேசிட்டு இருக்க ஹீரோவை எட்டி விட்டவனுக்கும் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் செமையா கோவம் வருது. அதுல எட்டி விட்டவன் இப்ப ஹீரோவை வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோ அவனோட கட்ட அவுத்துட்டு தன்னை அடிக்க வந்தவனை மடக்கி பிடிச்சி இப்ப அவனோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, நான் ஒரு போலீஸ்காரன், ஏற்கனவே உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னொரு போலீஸ்காரனையும் கொண்டிருக்கீங்க. இப்ப நீங்க என்னையும் கொண்டுட்டீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரியே போயிடும். உள்ள போலீஸ் மிலிட்டரி எல்லாம் இறங்கி உங்களை செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கத்துல இருக்கிற கோட்டோ கூட்டம் என்னடான்னா அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. கையில துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட தலைவனை பார்த்து தலை சொல்லு போட்டுருவோம் அப்படிலாம் வெறி பிடிச்சவனை போல கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த இடத்துக்கு இந்த மேயரும் ஹீரோட சீஃபும் வராங்க. ஹீரோட சீஃப் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்த்து ஹீரோவே செம்ம அதிர்ச்சி ஆகுறான். ஹீரோட சீஃப் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்னா, இந்த மாதிரி மேயர் தான் நம்ம ஹீரோ கோட்டா ஃபேமிலியோட ஏரியாக்குள்ள வந்து அந்த ஃபேமிலிக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்காகவும் ஹீரோ இந்த இடத்துல இருந்து கூட்டு போறதுக்காகவும் தான் சீஃப் வந்திருக்காரு. இங்க வந்து சீஃப் இங்க இருக்கிறவங்க கிட்ட, இவன் அத்துமீறி உங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கான், நீங்க அவனை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்திருக்கீங்க. அப்படி பார்த்தா ரெண்டு குரூப் மேலேயும் தப்பு இருக்கு. சோ நம்ம இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா போயிருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோவையும் கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவர் அங்கிட்டு போவோமே தலைவன் அவனோட அப்பா கிட்ட, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஹீரோவை போட்டு தள்ளியிருப்போம், நீ எதுக்காக அதையெல்லாம் தடுக்கிற மாதிரி அந்த போலீஸ் சீஃப் இந்த இடத்துக்கு கூட்டு வந்த அப்படிங்கிறான். அதுக்கு இவரும் நம்ம ஹீரோ சொன்னதை தான் சொல்றாரு, நம்ம ஏற்கனவே ஒரு போலீஸ்காரனை கொண்டிருக்கோம், இப்போ திருவிழா போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் இன்னொரு போலீஸ்காரனை கொண்டோன்னு வச்சுக்கோயேன் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும், முதல்ல திருவிழாவை ஒழுங்கா நடத்தி முடிக்க பார்ப்போம், இப்போ நமக்கு அதான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. தலைவனுக்கு இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி படுது. அப்படியே கட் பண்ணி தம்பிக்காரன் இப்ப அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறான். சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா, நீ இங்க இருந்து சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதுதான், இதுக்கப்புறமா நீ இங்க இருந்து சாப்பிட போறது இல்ல, வெளியே போய் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், நீ தப்பிக்கிறதுக்கான டைம் இதுதான் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் சீஃப் இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சீஃப் ஹீரோ கிட்ட, என்னப்பா இப்ப நடக்கிறது எல்லாம் பார்த்தா அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற உன்னோட பிளான நான் கெடுத்து விட்டது போல இருக்குல்ல, ஆனா அப்படி கிடையாது, நீ தனியா போய் தனியால நான் எல்லாத்தையும் புடிங்கிருவேன்னு போனதுனால நீ தான் நாங்க போட்ட பிளான கெடுத்து விட்டுருக்க, புரியல, வா தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே இப்ப அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு சீக்ரெட் இடம் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் நம்ம கடந்த 6 எபிசோடுகளை என்ன பார்த்துட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் பத்தி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பேசினா போர் ஆயிரும். அதனால அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இவங்க புதுசா என்ன பேசிக்கிறாங்களோ அதை மட்டும் பேசிப்போம். அந்த இறந்து போன போலீஸ்காரர் கோட்டோக்களை பத்தி, கோட்டோக்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த சீஃபுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. இந்த சீஃபும் அந்த கிராமத்துல தானே பிறந்து வளர்ந்தாரு. அதனால இவருக்கும் அந்த கோட்டோக்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால இவர் ஒரு தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கோட்டோக்களை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த டீம் கண்டுபிடிச்ச புது இன்ஃபர்மேஷன் என்னன்னா, செத்து போனாங்கல்ல தலைவி, அந்த தலைவிக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. அந்த பொண்ணோட கணவர் தான் இப்ப மேயரா இருக்கார்ல அவரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு மட்டும் காணாம போகாம இருந்திருந்தா இப்ப இந்த தலைவி இறந்து போனதுமே அடுத்த தலைவியா அவங்க தான் ஆயிருப்பாங்க. இந்த மேயர் மருமகன், அதாவது எங்க இருந்தோ இந்த கோட்டா குடும்பத்துக்குள்ள வந்தவன், அதனாலதான் அவன் அடுத்த தலைவர் ஆகாம அவனுடைய பையன் அடுத்த தலைவர் ஆகிறான். கோட்டா ஃபேமிலில இருந்து ஒருத்தங்க காணாம போறது அப்படிங்கிறது முதலும் கடைசியுமா 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவம் மட்டும் தான் நடந்திருக்கு. இப்ப இந்த சம்பவங்களை எல்லாம் இவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோவுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த தலைவியோட பொண்ணு இப்ப எங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஹீரோ பாதி முகத்தோட ஒருத்தனை பார்த்திருப்பான்ல, அவனை ஒரு பொண்ணு தான் காப்பாத்திருப்பாங்க. அந்த சம்பவம் நடந்ததும் 18 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பாதி முகத்தோட ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பத்தின சம்பவங்கள்லாம் தெரியாது. ஹீரோ இப்ப இவங்க கிட்ட அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்றான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா 18 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன நடந்துச்சோ, அவன் ஒரு குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வருஷம் வருஷம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷமும் ஒரு குழந்தைக்கு நடக்க போகுது, அதை தடுக்கிறதுக்காக எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் தம்பி அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். கரெக்டா அந்த நேரத்துக்கு இந்த தொப்பிக்காரனும் வேறு சில ஆட்களும் அந்த இடத்துக்கு வராங்க. இங்க வந்து தொப்பிக்காரன் தம்பியை பார்த்து, நினைச்சண்டா நீ தான் அந்த துரோகியா இருப்பேன்னு நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரியே அதுதான் உண்மையா இருக்கு, நீ தான் அந்த போலீஸ்காரனுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு இப்ப உதவி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி வாங்கிக்கிட்டே தம்பி, டே இல்லடா அது நான் இல்லடா, அன்னைக்கு நம்ம தலைவி இறந்த அன்னைக்கு கரடி பிடிக்க போனோம்ல, அன்னைக்கு தான் நான் அந்த போலீஸ்காரனை முதலும் கடைசியுமா பார்த்தேன், அதுக்கப்புறமா நான் அவனை பார்த்ததும் இல்ல அவன்கிட்ட பேசினதும் இல்ல அப்படிங்கிறான். இவனுக்கு அதை எதுவுமே கேட்காம மேற்கொண்டு விசாரிக்கிறாங்க. நீயும் அந்த இறந்து போன போலீஸ்காரனும் ஃப்ரெண்டா இருந்தீங்க, அந்த இறந்து போன போலீஸ்காரனுக்கு இந்த இடம் தெரிய வரதுக்கும்
பண்ணதுக்கும் இங்க வந்து அந்த குழந்தைகளை காப்பாத்த ட்ரை பண்ணதுக்கும் நீ தானே ரீசன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கும் தம்பி இல்லடா நான் இல்லடா, அது எனக்கே இந்த இடம் ரீசெண்டா தான் தெரியும், அண்ணா அன்னைக்கு காட்டி தந்தால அன்னைக்கு தாண்டா எனக்கே இந்த இடம் தெரியும், நான் ஒருபோதும் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணலடா, துரோகம் பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டேன்டா அப்படிலாம் சொல்றான். ஆனா இங்க இருக்கிறவங்க அதை நம்புற மாதிரியே இல்ல. தம்பியை பிடிச்சி இப்ப அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த சிலுக்குள்ளே போட்டு மூணதுக்கு அப்புறமா திருவிழா முடிகிற வரைக்கும் நீயும் இவனுக்கு கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட எனக்கு அந்த கோட்டா ஃபேமிலியில இருந்து யாருமே உதவி பண்ணல, எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற ஆளு வேற, இருந்தாலும் நான் கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிட்ட ஏன் இப்படி சொன்னா இது அவனுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தும், ஒரு விரிசலை ஏற்படுத்தும், யாரா நம்ம கூட்டத்தில் இருக்கிற துரோகி அப்படின்னு ஒருத்தனை நம்பாம இருப்பாங்க. அதன் மூலமா அந்த குழந்தைங்க எங்க இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போதே குழந்தைங்க இருக்கிற அந்த பாலடைஞ்ச கோயக்குள்ள இருந்து தொப்பிக்காரன் வெளியே வர்றான். அவன் தூரமா இருந்து ஒருத்தர் பைனாக்குலர் வழியா பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம மீடியாக்காரன் தான். அதாவது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது மீடியாக்காரன் தான். இந்த குழந்தைங்க எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ போட ஸ்கெட்ச் தான் உங்களுக்குள்ள ஒரு துரோகி இருக்கான் அப்படிங்கிற அந்த ஸ்கெட்ச்ல இந்த தொப்பிக்காரனும் கரெக்டா மாட்டிக்கிட்டான். இப்ப குழந்தைங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மீடியாக்காரனுக்கு தெரிய வந்துச்சு. மீடியாக்காரன் மூலமா இப்ப ஹீரோவும் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவுக்கு அந்த குழந்தைங்க இருக்கிற இடம் தெரியுமே, நான் இப்பவே போய் அந்த குழந்தைகளை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவனை தடுத்த ஜீப் இப்ப போகாத, இப்ப போனா ரொம்ப ஆபத்து, திருவிழா இன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில வரைக்கும் நடக்கும், அந்த நேரத்துல கோட்டாக்குளம் கிராம மக்களும் திருவிழா நடக்கிற கோவில்ல தான் இருப்பாங்க, கோவிலுக்கும் குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு, அவங்க அங்க இல்லாத நேரமா பார்த்து நம்ம போய் குழந்தைகளை காப்பாத்திட்டு வருவோம், நம்ம மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போக வேண்டாம், மேல இடத்துக்கு சொல்லி பேக்கப்புக்கு ஆளையும் கூட்டிட்டு நம்ம போவோம் அப்படிங்கிறாரு. இவர் இப்படி சொல்லுவோமே இங்க இருக்கிறவங்க சார் கோட்டாக்குள பத்தி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நமக்கே இப்பதான் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, ஐடியா மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கு, அவங்க பண்ணிட்டு இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கே தெரியல, அப்படி இருக்கும்போது எப்படி சார் நம்ம மேலிடத்தை சொல்லி நம்ப வச்சு அவங்கள பேக்கப் கூட்டு போறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தர் மேலிடத்துக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்போம், அவங்க கேட்கிற எவிடன்ஸை முடிஞ்சா கொடுக்க பார்ப்போம் அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் இது சரின்னு படுது, அதனால எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. கட் பண்ண தம்பி அந்த குழந்தை கூட கூண்டுல இருக்கிறான். அந்த குழந்தையும் தம்பியை கொஞ்சம் பாசமாலாம் தடவி கொடுக்குது. தம்பி அந்த குழந்தை கிட்ட பயப்படாத, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நம்ம இனி என்னடா பண்ணுவோம், எப்படிடா தப்பிக்கிறது, நம்மளை யாராச்சும் வந்து காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ண ஒரு பிரெக்னன்ட் போலீஸ்காரமா. இந்த அம்மா யாரு அப்படின்னா ஹீரோ இப்ப அவனோட மனைவியும் குழந்தையும் அந்த கிராமத்துல இருந்து வெளியே கூட்டு வந்து சிட்டிக்குள்ள பாதுகாப்பா வச்சிருக்கான். ஆனா இங்கேயும் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இங்கேயும் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸ்ல இருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டவங்க தான் இவங்க ஹீரோவோட மனைவியும் குழந்தையும் இருக்கிற இடத்துக்கு போறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றாங்க. அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து மேடம் உங்களுக்கு எங்க டியூட்டி போட்டிருக்காங்களோ அங்கதான் எனக்கும் டியூட்டி போட்டிருக்காங்க, ஆனா அந்த குழந்தையும் மனைவியும் இருக்கிற லொகேஷன் வந்து எனக்கு அனுப்புனாங்க, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், சோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா அந்த இடத்துக்கு போவோமா அப்படிங்கிறான். இவங்களும் அவனை நம்பி அவன் கூட கார்ல ஹீரோட மனைவியும் குழந்தையும் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவும் மத்தவங்களும் மேலிடத்துல சொல்லி மேலிடத்துல இருந்து பேக்கப் கேட்டிருப்பாங்க. அதுக்கு மேலிடத்தை சேர்ந்தவங்க நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி எவிடன்ஸ் கொண்டு வாங்க, நாங்க பேக்கப் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்படி சொல்லவுமே ஹீரோ அந்த பாதி முகத்தோட இருக்கிறவருக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நீ வெளியே வரணும், வெளியே வந்து உனக்கு என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் நீ சொல்லணும், உன்னோட உதவியும் இருந்தா மட்டும்தான் எங்களால அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றான். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இறந்து போன அந்த தலைவி இருக்காங்கல்ல, அந்த தலைவியோட பொண்ணு பேர் வந்து ஐகோட்டோ, அந்த பேரை இப்ப இவங்கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மாவோட பேர் ஐகோட்டோ தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த பையன் ஆமா இல்ல அப்படின்னு ஆன்சர் பண்றதை விட்டுட்டு என் அம்மா என்ன அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து காப்பாத்தினாங்க, எனக்கு சாப்பாடு போட்டாங்க, என்ன நல்லபடியா வளர்த்தாங்க, எனக்கு அது பண்ணாங்க இது பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க, அதனால அவங்க இல்லாம அவங்க ஒத்துக்காம நான் எங்கேயும் வரமாட்டேன், எங்க அம்மா வெளி உலகத்துக்கு வந்து நம்ம இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா நான் வர்றேன், ஆனா நான் வர்றதுக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்கு, நானும் என் அம்மாவும் எப்படா வெளி உலகத்துக்கு வருவோம், எப்படா போட்டு தள்ளலாம் அப்படின்னு கோட்டாக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நீ எங்களுக்கு பாதுகாப்பு தரணும், எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, இது உன்னால முடியும் நான் சொல்லு, நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன், பேசிட்டு அவங்க ஒத்துக்கிட்டா நான் வெளி உலகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. காலை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உங்க சொந்த மகன் கிடையாது, இருந்தாலும் எதுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்துனீங்க, இப்ப நான் நல்லா வளர்ந்து பெரிய பையன் ஆயிட்டேன், இனிமே நான் உங்களை அம்மானு கூப்பிடவா இல்ல ஐகோட்டான்னு கூப்பிடவா அப்படிங்கிற. இதை கேட்டு அந்த அம்மா லைட்டா ஜெர்க் ஆகுறாங்க. கட் பண்ணா கோட்டா ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஒண்ணா உட்காந்து குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற தொப்பிக்காரன் திருவிழா ஒழுங்கா நடந்து முடியற வரைக்கும் எல்லாரும் கவனமா இருக்கணும், நம்ம கூட்டத்துக்குள்ள ஒரு துரோகி இருக்கான், அது யாரா வேணாலும் இருக்கலாம், இவனா இருக்கலாம் அவனா இருக்கலாம் இந்த தலைவனா இருக்கலாம் தலைவனோட தம்பியா இருக்கலாம் இல்லன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போனாங்களே தலைவனோட அம்மா அந்த அம்மாவா கூட இருக்கலாம் அப்படிங்கிறான். இவன் இப்படி அம்மாவை பத்தி பேசுமே தலைவனுக்கு கோவம் வருது. தலைவன் இவங்கிட்ட சண்டைக்கு போறான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து இவங்களை அமைதிப்படுத்துறாங்க. இதே போல அந்த பக்கம் இவனோட அம்மா அவங்களோட வளர்ப்பு மகன்கிட்ட இனிமே என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிட்ட செருப்பு பிஞ்சிரும், தயவு செஞ்சு இனிமே என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடாத அப்படிங்கிறாங்க. இவன் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு உங்களை பத்தி அதாவது ஐகோட்டாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை பத்தியும் கேட்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கடை நடந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல அதையும் இவங்கிட்ட சொல்லிட்டு நீங்க மனசு வச்சா அன்னைக்கு என்ன காப்பாத்தினது போல இன்னைக்கு மத்த குழந்தைகளை காப்பாத்தலாம், சோ என்ன சொல்றீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவனோட அம்மா உனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா, உனக்கு ஒண்ணு புரியாது, இதை இதோட விட்டுரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே இவன் உங்களோட பிள்ளைங்க இப்பவும் அந்த கோட்டாவோட கூட்டத்துல தான் இருக்கிறாங்க, நம்ம வெளி உலகத்துக்கு வந்துட்டா உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லி பயப்படுறீங்களா, அதுக்காகத்தான் நீங்க வரமாட்டேங்கிறீங்களா, அதுக்காகத்தான் நீங்க இப்படி தங்கிட்டு இருக்கீங்களா, அவங்கள பாதுகாக்க பாக்குறீங்களா அப்படிங்கிறான். அதுக்கு இவங்க அவங்கள
அவங்கள நம்ம பாதுகாக்கிறதா? தப்பு தம்பி, அவங்க தான் நம்மள பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதாவது அங்க இருக்கிற என்னோட 2 பிள்ளைகளால தான் இன்னைக்கு இப்போ நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக். இந்த தலைவி அவங்க பொண்ணுகிட்ட, திருவிழா முடிஞ்சதும் உன் 2 பிள்ளைகளையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ இங்க இருந்து போயிடணும். உன் தேவை முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த 2 பிள்ளைகளையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கும் அதுதான் வேணும். இது நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கல. இதுதான் என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த அம்மா 2 பிள்ளைகளையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படிமா வாழ்வேன்? எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த கிழவி, வாழ்றதுக்கு வழி இல்லையா? நீ எல்லாம் வாழ்ந்துதான் ஆகணும்னு எவன் ஆளுதான்? வாழ்றதுக்கு வழியே இல்லனா பேசாம போய் செத்துரு அப்படின்னு கொஞ்சம் திமிர்த்தனமா பேசுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்களோட மகன், அதாவது இப்போதைய தலைவன், ஸ்கூலுக்கு எங்கேயோ போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது வழியிலேயே அவனோட அம்மா இருக்காங்க. இவன் அவனோட அம்மாவை மேலுங்கிழமை பார்த்ததுக்கு அப்புறமா, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குமா அப்படின்னு இவனு திமிர்த்தனமா அந்த அம்மாட்ட பேசுறான். இந்த அம்மாவுக்கு இதை கேட்டது ரொம்ப கோவம் வருது. உனக்கு ஒண்ணும் தெரியாதா, ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு இவனோட சங்க பிடிச்சு நெரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ராத்திரி நேரம். தலைவன் ஒரு இடத்துல கொஞ்சம் மாமிசத்தை எல்லாம் கொண்டு வந்து வைப்பான்ல, அந்த இடத்துல இப்ப உயிரோட ஒரு பச்சை குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய சுத்தி கோட்டாக்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த தலைவி அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சைடு ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பெரியவர் மெதுவா கீழே இறங்கி வந்து அந்த இடத்துல படுக்க போட்டுக்கிற அந்த குழந்தைய அப்படியே உயிரோட கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தை வலியால அலறி துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தலைவனோட அம்மாவும் இங்கதான் இருக்கிறாங்க. இவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு போய் இந்த குழந்தைய சாப்பிட்டு இருக்கிற அவனை அப்படியே தீ வச்சு கொளுத்துறாங்க. இப்ப அந்த பெரியவரோட தலை ஃபுல்லா தீ பத்திக்கிச்சு. இவர் அங்க இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காரு. கோட்டாக்களை சேர்ந்தவங்க அந்த தீயை அணைக்கிறதுக்கும் இவரை காப்பாத்துறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த தலைவனோட அம்மா அந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. ஒரு சில கோட்டாக்கள் இவங்களை விரட்டுறாங்க. இவங்க அப்படி ஓடும் போதே ஒரு மாதிரி கொடூரமா சிரிச்சுக்கிட்டே தான் ஓடுறாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து கோட்டாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுமே இவங்க இங்க இருக்கிற இந்த தலைவியை பார்த்து, முறையா நீங்க தோத்து போயிருக்கீங்க, அதுவும் என்னால தோத்து போயிருக்கீங்க, எனக்கு அது போதும், என் உயிர் நீங்க கொடுத்த பிச்சை தான், சோ நீங்க அதை எடுத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் இந்த தலைவியும் ஒரு கண்ணை எடுத்து இவங்களை சொல்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலேயே இந்த அம்மா சும்மா இல்லாம, நீ ஒரு வேஸ்ட் பீஸ், ஒரு ஒழுக்கம் இல்லாதவ அப்படின்னு இந்த கிழவியை பார்த்து பேசுறாங்க. இந்த கிழவி ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கு. இவங்க இப்படி பேச பேச இந்த கிழவிக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாகுது. இப்ப இந்த கிழவி இந்த அம்மாவை கொன்றும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் குட்டி பையனா இருக்கிற இந்த தலைவன் அங்க வர்றான். அவங்க கையிலயும் ஒரு கன் இருக்கு. அவனோட கண்ணை எடுத்து தன்னோட தலைக்கு நேரம் வச்சுக்கிட்டு, பாட்டி இப்ப மட்டும் நீ அம்மாவை கொண்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், நானும் செத்துருவேன், அதனால அவங்கள விட்டு பாட்டி அப்படின்னு அவனோட பாட்டியை பார்த்து, அதாவது தலைவியை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா அம்மாவை பார்த்து, அம்மா நம்ம குடும்பத்தை பத்தின ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கணும், அந்த ரகசியம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே போச்சுன்னா அப்பவும் நான் செத்துருவேன் அப்படின்னு அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் டீல் போடுறான். இவன் உயிரோட இருக்கிறது இந்த கிழவிக்கு ரொம்ப முக்கியம் போல. அதனால இவங்க அவங்களோட பொண்ணை உயிரோட விட்டுறாங்க. இப்போ இவங்க இது எல்லாத்தையுமே அவங்களுடைய இப்போதைய மகனான இவங்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இவன் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எப்படி வெளி உலகத்துக்கு வருவான்? வெளி உலகத்துக்கு வந்தா இவனோட அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து, அது மட்டும் இல்லாம கோட்டா ஃபேமிலிக்குள்ள இருக்கிற இவங்களோட உண்மையான பிள்ளைகளுக்கும் ஆபத்து. அதனால வெளி உலகத்துக்கு வர்ற அந்த எண்ணத்தை கை விடுறான். போனை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறான். அந்த பக்கம் இவன் இப்படி போனை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு தெரிய வருவோமே, ஹீரோ இனி மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். ரொம்ப குழப்பமான நிலைமையில இருக்கிறான். அந்த நேரத்துல தான் டீம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு நமக்கு கடைசியா இருந்த வாய்ப்பு மிஸ் ஆயிட்டு, இனிமே பேக்கப் டீமும் வராது, யாரும் வரமாட்டாங்க, இனிமே நம்மளால அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது, அந்த குழந்தைய சாகிறத வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு பேசுறாரு. சரியா சொல்ல போனா யாருமே நமக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க, நம்ம மனசு வச்சா மட்டும்தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும். சோ நீ தனி ஆளாவது நீ அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு ஹீரோவை இன்டைரக்டா தூண்டி விடுறாரு. கட் பண்ணா கோட்டாக்கள் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களையே ஒவ்வொருத்தனா பிடிச்சி, நீதானடா எங்களுக்கு துரோகி, நீதானடா எங்களுக்கு துரோகி அப்படின்னு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த தொப்பிக்காரர் ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்கிறான். ஒருத்தனை அடின்னு அடிக்கிறது மட்டும் இல்லாம அவனோட காதை கடிச்சு அப்படியே திங்கிறான். அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பூசாரியும் தலைவனும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. பூசாரி தலைவன் கிட்ட, இந்த திருவிழா இந்நாள் வரைக்கும் நடந்துட்டு வர்றதுக்கு காரணம் 2 பேரு, ஒன்னு உன்னோட பாட்டி, இன்னொன்னு என்னோட தாத்தா. உன் பாட்டி ஏற்கனவே போய் சேர்ந்துருச்சு, என் தாத்தா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அந்த ஆளு இன்னும் கொஞ்சம் நாள்ல போய் சேர்ந்துருவான். அடுத்து அவங்களோட இடத்துல இருக்க போறது நம்ம 2 பேர் தான். இங்க நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம 2 பேருக்கும் தெரியும். சோ அடுத்த பொறுப்புகள் இருக்கிற நம்ம 2 பேரும் இது தப்புன்னு தெரிஞ்சும் மேற்கொண்டு இதை நடக்க விட வேண்டாம், இதை அப்படியே நிப்பாட்டிடுவோம், நம்ம 2 பேரும் ஒன்னா செயல்பட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்துவோம் அப்படிங்கிறாரு. ஆனா தலைவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். இவர் உடனே கையில ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு அவனை ஏம் பண்ணி, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலாம், நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. தலைவன் பயப்படாம மெதுவா இவர் பக்கத்துல வந்து அந்த கண்ணையெல்லாம் புடிங்கி தூர போட்டதுக்கு அப்புறமா, என்னடா என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா, உன்னால அதெல்லாம் முடியாடா அப்படிங்கிறான். அதுக்கு மறுபடியும் பூசாரி, உனக்கு எப்படிடா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் அந்த குழந்தைகளை பழி கொடுக்கறதுக்கு மனசு வருது, இதெல்லாம் நீ எதுக்காகடா பண்ற, யாருக்காகடா பண்ற, இது ஒரு சாபம்டா, இந்த கிராமத்தை பிடிச்சிருக்கிற சாபம், மேற்கொண்டு இந்த சாபம் இந்த கிராமத்துக்கு வேண்டாம், இந்த சாபத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு தலைவன், எனக்கு பிடிச்சு பண்றனோ பிடிக்காம பண்றனோ அது எதுவுமே இங்க மேட்டரே இல்ல, இது பண்ணியே ஆகணும், இது நடந்தே ஆகணும், அந்த குழந்தைகளை பழி கொடுக்கறத யாராலையும் நிப்பாட்ட முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு இவன் பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவன் பேசி முடிக்கவுமே என்னால முடியும்டா அப்படிங்கறத மீன் பண்றது போல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவனோட மனைவிக்கு கால் பண்ணி, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நார்மலா விசாரிச்சதுக்கு அப்புறமா, எனக்கு இறந்து போன அந்த போலீஸ்காரரை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது, அந்த குழந்தைகளை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது, அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத வெறி கோவம்லாம் வருது. அந்த கோவத்தோட வெளிப்பாடா இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை கொன்னல, அந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேலும் நடக்கலாம், அப்படி
ஏதாவது நடந்தா நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே மனைவி, புரியுதுப்பா, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் போதும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்காக நீ திரும்ப உயிரோட வந்துரு, எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் இதை கேட்டதுக்கு அப்புறமா காலை கட் பண்ணிட்டு தனி ஒரு ஆளா அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அந்த கிராமத்தை பார்த்து போக ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி தனி ஒரு ஆளா கிளம்பி போறத இவனை தூண்டி வர்ற மாதிரி ஒருத்தர் பேசிருப்பார்ல, அவர் மேல நின்று பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு தனியா கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இங்க இருக்கிற மத்த டீம் கிட்டையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோட சீஃப், தனியால அவன் அங்க போயிருக்கானே, அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இவர் 3 சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, ஹீரோ தனியால நின்று இந்த கேஸை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு உயிரோட திரும்ப வந்துருவான். இல்லனா ரெண்டாவதா நம்ம மேலிடத்துக்கிட்ட ஹீரோ இந்த மாதிரி தனியா அந்த இடத்துக்கு போயிருக்கான், அவனுக்கு பேக்கப் வேணும், அவன் ஆபத்துல இருக்கான் அப்படின்லாம் சொல்லி புரிய வச்சு பேக்கப்புக்கு ஆளை கூப்பிட்டு போய் ஹீரோவுக்கு உதவி பண்ணலாம். இல்லனா கடைசியா மூணாவதா என்ன நடக்கும்னா, தனியா போயிருக்கிற ஹீரோ செத்துருவான். ஹீரோ செத்துட்டானா அந்த கிராமத்துக்குள்ள செத்து போற ரெண்டாவது போலீஸ்காரன் அவன். அதையே நம்ம நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மொத்த போர்ஸையும் அந்த கிராமத்துக்குள்ள இறக்கி கோட்டாக்களை மொத்தமா அழிச்சிடலாம். எப்படி பார்த்தாலும் லாபம் நமக்கு தான் அப்படி சொல்லிக்கிட்டே சிரிக்கிறாரு. இவர் எதுக்காக ஹீரோவை தூண்டி வர்ற மாதிரி பேசிருப்பாரு அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும். கட் பண்ணா தலைவன் தம்பி இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த கூண்டை திறந்துட்டு தம்பி கிட்ட வெளியே வா அப்படிங்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு தன்னுடைய காதலனை பாக்குறதுக்காக, தன் குழந்தையோட அப்பனை பாக்குறதுக்காக இந்த போலீஸ்காரனோட பொண்ணு சரியா இந்த நேரத்துல ஊருக்குள்ள என்றாவது. இன்னொரு பக்கம் திருவிழாவோட ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. கட் பண்ணா ஹீரோ இப்ப அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அந்த இடத்தையெல்லாம் சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ அதையெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்குள்ள முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோட மனைவியும் குழந்தையும் இருக்கிற இடத்துக்கு ப்ரொடெக்ஷனுக்கான இந்த 2 போலீஸ்காரங்களும் வந்து சேர்றாங்க. இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. இங்க வந்திருக்காங்கல்ல 2 பேரு, அதுல இந்த ஆம்பளை போலீஸ் இருக்கான்ல, அவன் போலீஸே இல்ல, அவன் கோட்டை குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் கையில இருக்கிற கண்ணை எடுத்து ஹீரோட மனைவியை பார்த்து எய்ம் பண்ணி சுடுறான். ரத்தம் தெரிக்குது. அப்படியே கட் பண்ணா ஹீரோ இப்ப அந்த குழந்தைகள்லாம் இருக்கிற கூண்டு பக்கமா வந்துட்டான். அங்க வந்து பார்த்தா கூண்டுகள்லாம் திறக்கப்பட்டு இருக்கு. அந்த குழந்தைகளை அங்க காணும். இந்த குழந்தைகளை எல்லாம் இவனுங்க எங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ ஒரு சந்தேகத்தோடவே அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் ஒரு ஓரமா ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்த இந்த பெரியவர் கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோவை வெறி கொண்டு தாக்குறார். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 7 ஃபைனல் எபிசோட், அதாவது சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட் இங்க ஒரு முடிவுக்கு வருது. இதோட முடியல, ஒரு டெய்லண்ட் ஒன்னு இருக்குது, அதை நான் கடைசியில சொல்றேன். பெரியவர் கையில மாட்டிக்கிட்ட ஹீரோவுக்கு என்ன ஆகும்? ஹீரோவை ஒருத்தர் தூண்டி விட்டாரு, அவர் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஹீரோட மனைவியும் குழந்தையும் இப்ப கோட்டாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்? இங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் எங்க போச்சு? தலைவன் அந்த குழந்தைகளை எங்க கொண்டு போனான்? அந்த குழந்தைங்க எல்லாம் உயிர் பழைக்குமா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே சீசன் 2ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 2 பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா ஏன் பிடிக்கல அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸை பத்தின கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த சீரிஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க் கீழே இருக்குது, விருப்பப்படுறவங்க அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெய்லண்ட் என்னன்னு பார்த்துருவோமா? நம்ம ஹீரோ இப்ப அரகுற மயக்கத்தோட கண்ணு முடிச்சு பாக்குறான். அவன் இப்ப இருக்கிற இடம் கோட்டகளோட அந்த கோவில். அவன் முன்னாடி இப்ப முகமெல்லாம் ரத்தத்தோட இந்த தலைவன் வரான். தலைவன் கையில கொஞ்சம் மாமிசம் இருக்கு. அந்த மாமிசத்தை எடுத்து அவன் நம்ம ஹீரோக்கு நேரம் நீட்டதுக்கு அப்புறமா, இதைத்தானே நீயும் அந்த இறந்து போன போலீஸ்காரனும் தேடிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க தேடினது எல்லாமே உண்மை, நீங்க சொன்னது எல்லாமே உண்மை, நாங்க மனுஷ கறி சாப்பிடுவோம்ப்பா, இப்ப நீயும் அந்த கறியை சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அந்த கறியை நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வரான். ஹீரோ இன்னொரு பக்கமா பார்த்தா ஒரு குழந்தை அந்த பலிபீடத்துல படுக்கப்பட்டிருக்கு. அந்த பெரியவர் அந்த குழந்தைய அப்படியே கடிச்சு தின்னுட்டு இருக்கான். அப்படியே டெய்லண்ட் முடியுது. நானும் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் சீசன் 2 எபிசோட் நம்பர் 1ஓட வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.